ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரோமோ ஃபோர் வந்திருக்கு. ஆனால் இது கொஞ்சம் பெரிய ஏமாற்றமாகவும் இருக்குது. என்னென்னா ரெட் கார்டு வரும் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுக்கு ஒரு 3 நாமத்தை போட்டுருவாங்களோ இந்த ப்ரோமோ ஃபோனில் அவங்க பேசுறதை வச்சு பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுதா இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதான்ற சொல்லுங்கள். விஜய் சேதுபதி தான் ஃபுல்லாக பேசுகிறார். என்னென்னா நீங்கள் எல்லாம் தைரியம்னு நினச்சி ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்களா? கால் மேலே காலை போட்டாருன்னு ஒரு காரணத்துக்காக அவங்க மூஞ்சி மேலே காலை தூக்கி போட்டாங்க பாருங்கள், அந்த ஆதரி. இதெல்லாம் வந்துட்டு எந்த வகையான நாகரிகன்னு எனக்கு சத்தியமாக புரியலன்ட்டார். அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போன கமருதனாக இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும், நீங்கள்லாம் என்ன தைரியத்தில் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னும் போது துஷாரையும் காட்டுறாங்க. ஸோ துஷார் வந்து கமருதன்கிட்ட தேவையில்லாமல் வம்பு இழுத்தார்ல, அதனால் காட்டுறாங்க போல இருக்குது. உங்கள் தைரியத்தையும் வீரத்தையும் வந்துட்டு ஷோவில் காட்டுங்க, ஷோக்காக காட்டாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஒரு அசட்டு தைரியம் இருக்குன்னு ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் எங்களுடைய தைரியத்தை காட்ட வேண்டியது வரும். அது நல்லதுக்கு இல்லைன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அப்படியே கடைசியாக பார்த்தீங்கன்னா கம்பூர்த்தி அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த முறைச்சி நிற்கிறத பார்க்கும்போது ஒரு கொடுத்துட்டாங்களோ, கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம், ஏங்க கொடுக்கலாங்க, அவர் வேறு ஏதோ ஒரு இதுக்கு முறைச்சதை வந்து தூக்கி கட்டு எடிட் பண்ணி ஒட்டி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் திவாகரை வந்து இதில் சேர்த்தாங்க. ஆனால் திவாகருக்கு அங்கே வந்துட்டு அந்த ரீசனே சொல்ல பாருங்கள். ஒருவேளை அந்த பொண்ணுங்க மேட்டரில் சொல்கிறாங்களா இல்லை இவர் வந்துட்டு வேறு எதுலேயும் ஒரு பெருசாக ப்ராப்ளம் தெரியல, அது மட்டும்தான். ஒருவேளை அதனால தான் திவாகரோட பேரை வந்து அங்கே மென்ஷன் பண்ணுறாங்களா அப்படின்றதும் புரியல. அதேமாதிரி இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களான்றதை சொல்லுங்கள். விஜய் பார்வதியோட பேரே வரல. என்னடா இது ஒரே அதிசயமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கும். ஏன்னா விஜய் பார்வதியும் சில சம்பவங்கள் இந்த வாரம் முழுக்க பண்ணாங்க. ஆனால் ஆதரை மாதிரியோ கமருதீன் மாதிரியோ பண்ணல. ஏன் வந்து இவங்களெல்லாம் விட விஜய் பார்வதி ஒரு சில பேருக்கு நிறைய பிடிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இது தான். அவங்க வாய் வார்த்தையில் பேசுவாங்க, இஷ்டத்துக்கு அப்படி இப்படின்னு கண்ணாமண்ணான்னு பேசுவாங்க, கொஞ்சம் டார்ச்சராக தான் இருக்கும். ஆனால் இவங்க பண்ண மாதிரி இந்த ஃபால்ஸ் ஆக்ஷன், அது மாதிரி அதாவது மரியாதை குறைவாக அந்த விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. ஆடி காட்டுவாங்க, பாடி காட்டுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, வெறுப்பேற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு அநாகரிகமான செயலை பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு அப்படியும் இவங்களுக்கு இப்படியும் இருக்குது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே நம்ம ஆதிரைக்கு வந்து சரியான ஒரு அடி. ஆனால் இந்த கேள்வி கேட்டப்போ ஆதிரையோட மூஞ்சும் கமருதீனோட மூஞ்சும் மாறி போச்சு. ஏன்னா மெயின் பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இடத்துல இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க பண்ணதான் ரொம்ப பெரிய தப்பாக இருக்குது. பார்க்கலாம், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களை.